மேகதாது விவகாரம் தொடர்பா சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அப்புறம் அதிகாரிகளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு. கர்நாடக அரசு நீர் திறக்க மறுத்திருக்கக்கூடிய நிலையில அரசு தரப்புல எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். ஏன்னா நேற்று தான் கர்நாடக காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க கர்நாடக அரசுக்கு. கண்டிப்பா தமிழகத்துக்கு அடுத்த 15 நாட்களுக்கு 4 TMC, அதாவது ஒரு நாளைக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் கண்டிப்பா தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு சொல்லி காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்துச்சு. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்க தண்ணீர் திறக்க முடியாது அப்படிங்கிறதான் காவிரி மேலாண்மை ஆணையத்தோட உத்தரவையும் மீறி கர்நாடக அரசு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கு. தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது தொடர்பா அடுத்த கட்ட சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளையும் அவங்க எடுக்கவிருக்காங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வேற இந்த விவகாரம் தொடர்பாலாம் விசாரிக்கிறதுக்கு, மேகதாது இதை பத்திலாம் விசாரிக்கிறதுக்கு கூட்டம் வேற, அனைத்து கட்சி கூட்டம் வேற நடத்தவிருக்கு. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா சட்டத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டாரு. காவிரி நீர் பிரச்சனை, மேகதாது விவகாரம் தொடர்பாலாம் அங்க போய் கர்நாடகாவுக்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி விஜய் அவர்கள் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனா இன்னும் அதை அவங்க உறுதிப்படுத்தல. ஸோ இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி அமைச்சரோடையும் அதிகாரிகளோடையும் முதல்வர் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு. அதே மாதிரி இதே விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதற்கு அவர் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது தமிழக அரசு இந்த மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறது தொடர்பாக முதலமைச்சர் விஜயே முடிவெடுப்பார் அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அவர் பேச்சுவார்த்தை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க நிறைய தலைவர்கள் விஜய் அவர்களுக்கு கோரிக்கைகளை வச்சுட்டு வராங்க. ஆனா இதற்கிடையில முன்னாடி இவர் செல்வார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு. ஆனா இப்ப விஜய் அவர்கள் போவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில இதை முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார்னு அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளிச்சிருக்காரு. அதை பார்க்கலாம். முதல்வர் அனைத்து தரப்பு மக்களையும் ஆலோசிச்சுட்டு வராங்க. கண்டிப்பா விரைவில் இதற்கான முடிவுகள் என்னென்ன, லீகல் ஸ்டாண்ட்ல என்ன பண்ண போறோம், மற்ற விஷயங்கள் என்ன பண்ண போறோம் தெரியும். இது ரெண்டு மாநில பிரச்சனைக்கு நம்ம உச்சநீதிமன்றம் மூலமாக தீர்வு, ஏற்கனவே நமக்கு ட்ரிபுனல் நமக்கு இருந்தது, அது பழைய தீர்ப்போட அது ட்ரிபுனல் கான்ஸ்டிடியூஷன் இல்ல, திரும்ப ட்ரிபுனல் இருந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும். நமக்கு உச்சநீதிமன்றத்தை அணுக முடியும், ஒன்றிய அரசு தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். அது இல்லாமல் மற்றபடி நம்ம சுமூகமா என்ன பண்ணலாம் சொல்லி அனைத்து தரப்பு விஷயத்தையும் முதல்வர் ஆலோசித்து வர்றார். என்ன முடிவுகள் எடுக்கப்படும் விரைவாக இருக்கு. இதுல இன்னும் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியிருக்குது. முதல்வர் தரப்புல இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தேவையான முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும். ஸோ இந்த காவிரி நீர் விவகாரம், மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். கர்நாடகாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டிச்சு KRS அணை பக்கத்தில் பாஜகவினர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மண்டியா மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டுச்சு. இது KRS அணையை முற்றுகையிட போறதாவும் அவங்க பாஜகவினர் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால அவங்க கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் கூட நமக்கு சமீபத்தில் கிடைச்சது. ஏன்னா இவங்க அந்த அணைக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லையில தான் முதல்ல போராட்டம் நடத்த அனுமதி வாங்கியிருந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப KRS அணையவே முற்றுகையிட போறதா, அங்க அணைக்குள்ள போக போறதாவும் ஒரு தகவல் இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு வந்துச்சு. அதனால இந்த போராட்டம் அந்த மாநிலத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, இதே போல் அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த போராட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த KRS அணை பகுதியில் ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் போராட்டம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வர்றதுனால KRS அணை பக்கத்தில் இப்போ பலத்த போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. மேகதாது அணை விவகாரம் இப்போ மாநிலங்களில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி மாவட்டங்களையும் இதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அடுத்ததாக தஞ்சையில் விவசாயிகள் ஆட்சியர் கூட்டத்திலிருந்து வெளியேறி இருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மேகதாது அணை விவகாரத்துல கர்நாடகா அப்புறம் மத்திய அரசை கண்டிச்சு தஞ்சை ஆட்சியர் கூட்டத்துல விவசாயிகள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. குறுவை சம்பா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இதனால டெல்டாவை வறட்சி பகுதியா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முழக்கங்களை எழுப்பி அவங்க அந்த ஆட்சியர் கூட்டத்திலிருந்து வெளியே நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நாம பார்க்கலாம். மாவட்டங்களை
பாதித்த மாவட்டங்களாக அறிவித்திடு டெல்டா காயுது மத்திய மாநில அரசுகளே நடவடிக்கை எடுத்திடு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.